ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 23 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட இந்த எபிசோடோட இந்த சீசன் 1 முடிஞ்ச மாதிரி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நெக்ஸ்ட் எபிசோட் வந்துட்டு சீசன் 2க்கான ஒரு ஆரம்பம் மாதிரி தான் இருக்கும். ஸோ கதையை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 23. இது என் அவேக்னிங்கான நேரம் அப்படின்னு சொல்லி பாஜ்ரா வந்துட்டு டேரெக்டாக கோல் போட போகிறான். பட் நம்ம ஹீரோ வந்துட்டு பாஜ்ரா டேரெக்டாக தான் கோல் போட போறான்னு தெரிஞ்சு அந்த சைடா ஓடவும் ரெயின் வந்துட்டு அதை பார்த்து ஷாக் ஆகுறான். பாஜ்ரா கோல் போடவும் நம்ம ஹீரோ கரெக்டாக தடுத்துட்டு நீ இப்படி தான் பண்ணுவேன்னு தெரியும் பாஜ்ரா, கடைசியில் நீ தனியாக போகதா ட்ரை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பாலை கரெக்டாக தடுத்துருதான். பால் இப்போ மேலே பார்க்க பறக்குது. அது ரைட்லயும் போகலாம் லெஃப்ட்லயும் போகலாம். ஆனால் விதியோட நேரம் ரெயின் நிற்கிற பக்கமாக பால் போயிருது. இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். ரெயின் இப்போ கரெக்டாக கோல் போட்டுருதான். டீம் ஒயிட் தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கடைசியில் நான் தோத்து போனது ரெயினோட லக்கு நாளைக்கா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செம டென்ஷனில் கத்துறான். பேசிக்கி இல்லாமல் இப்போ விளையாடுறதுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு ஆனா அப்படின்னு சொல்லி பாஜ்ரா யோசிக்கிறான். இப்போ நம்ம யாரை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு டாக்குமெண்ட்ஸும் ஜேபாவை யோசிக்கிறாங்க. ஈஸிக்கு இல்லாமல் இப்போ என்னால் விளையாட முடியும், அதனால தான் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பாஜ்ரா சொல்ல வரவும் இந்த தடவை நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு ரீன் வந்துட்டு இந்த கடைசி மேட்ச் என்னால் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. கடைசி மொமெண்ட்டில் நான் அவன்கிட்ட தோத்துட்டேன். நான் எப்போவும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதில்லை. பட் நான் திரும்ப அவன்கிட்ட தோக்க மாட்டேன். நீ என் கூடவா ஈசகி, இந்த இடத்துல நீ மூழ்கி போகக்கூடாது. நான் ஜெயிக்கிறது நீ ஃப்ரண்ட் ரோ சீட்டில் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு ரீன் வந்து நம்ம ஹீரோவை தான் செலக்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோ அண்ட் ரீனோட டீம் 5th ஸ்டேஜுக்கு போகிறாங்க. என்னால் புரிஞ்சுக்கிடவே முடியல. நான் திரும்ப அவன்கிட்ட தோற்று போயிட்டே இருக்கேன். அதுவும் இந்த தடவை தோத்தது சாதாரண ஒரு லக்குனால. ரீனை நான் தோக்கடிக்க என்னதான் பண்ணுறது, என்னால் அவனை தோக்கடிக்கவே முடியாதா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பாஜ்ரா கூப்பிடமா அவங்க கூட போகிறான். சாரி கைஸ், என்னோட பெஸ்ட்டு நான் பண்ணேன், பட் லக்கில் தான் அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவன் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை, அவன் ஒன்றை தான் செலக்ட் பண்ணியிருக்கான், நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சீக்கிரி சொல்கிறான். இங்கேருந்து பெயர் இல்லை உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு பாரா சொல்கிறான். உன்னை நம்பியே இருந்ததுக்கு இதுதான் எங்களோட பனிஷ்மெண்ட். நீ திறமசாலியாக தான் அவன் ஒன்றை செலக்ட் பண்ணியிருக்கான். ஸோ நீ தலைநமிந்தா அவங்க கூட போ அப்படின்னு சொல்லி நாகி சொல்கிறான். ஃபைனல் ஸ்டேஜில் உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க கைஸ் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போகிறான். நம்ம ஹீரோ போகிற வர வெயிட் பண்ணிட்டு அவன் போனதுக்கப்புறம் எல்லாருமே கத்துறாங்க. எப்படியாச்சும் நம்ம ஈஸியை கேட்சப் பண்ணி அவனையும் க்ரஷ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. எங்க டீமுக்கு ஒன்று வெல்கம் பண்றேன் அப்படின்னு டாக்குமெண்ட்ஸ் சொல்றான். நானா இருந்தா நேரம் சீக்கிரியை தான் செலக்ட் பண்ணிருப்பேன். ஆனா உன்னோட அந்த பேக் ஹீல் கிக் நீ உண்மையிலேயே ஆசம் தான் அப்படின்னு ஜிபே சொல்லவும் ஆமா ரெயினே உன்னை செலக்ட் பண்ணிருக்கான்னா உங்ககிட்ட திறமை இருக்கு, ஆனாலும் டாப் 3 வின் பண்ணிட்டோம், அதுக்குன்னு என்னோட சீனியரிட்டியை உங்ககிட்ட காமிக்கல அப்படின்னு டாக்குமெண்ட்ஸ் சொல்றான். வின் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில் நீ என் கூட வந்து இருந்துட்ட. பட் ஆனா நீ போனதுலேயே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நான் தனியா விளையாட கத்துக்கிட்டேன். எனக்குள்ள இருந்த மான்ஸ்டர் அதை என்ன விட்டு போயிடுச்சு. ஸோ நான் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காம சோலோவா விளையாடுறது அப்படின்னு கத்துக்கிட்டேன். நீ ரொம்பவும் எவால்வ் ஆயிட்ட ஈஸிக்கு. நம்மளோட புது வெர்ஷன்ல நம்ம பெஸ்ட்டாக விளையாடுவோம் அப்படின்னு பாஜ்ரா ஹைஃபை போடுறங்கிற பேரில் திரும்பவும் நம்ம ஹீரோ தலையிலேயே அடிக்கிறான். மாறிட்டேன்னு சொன்னா ஆனால் நீ இன்னும் மாறல. ஹே ரெயின், எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும், நான் எப்படி உங்ககிட்ட தோத்து போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் யாரை கட்டாலும் தெரியும் இந்த கடைசி மேட்ச்ல நான் ஜெயிச்சது லக்கு தான் அப்படின்னு ரெயின் சொல்லவும் சும்மா லக்குன்னு சொன்னாலும் நான் ஒத்துக்கிட மாட்டேன், எனக்கு ஒரு கான்கிரீட் எவிடன்ஸ் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உண்மையிலேயே என்னால் உன்னோட ஃபைனல் மேட்சை ப்ரெடிக்ட் பண்ண முடியல தான். அந்த மொமெண்ட்ல நான் தோத்து போயிருக்கலாம், ஆனால் லக்கில் தான் நான் ஜெயிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் செகண்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன். லக்குனா என்னது, ஒரு நல்ல கான்வர்சேஷன் தான். எல்லாரும் கொஞ்சம் உள்ள வாங்க டைமண்ட்ஸ் இந்த ரஃப். லக்குங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் சும்மா இஷ்டத்துக்கு கிடைக்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஜ்னு எடுத்துக்கோங்க. ஒருத்தன் நோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் மேல அது எச்சம் போடுதுன்னா அது அவன் பேட் லக்குன்னு நினைப்பான். ஆனா சுத்தி அவன் சரௌண்டிங்கை பார்த்தா அந்த இடத்துல நிறைய எச்சம் இருக்கும், மேல பேஜின்னு இருக்கும். அவன் சரௌண்டிங்கை நோட்டீஸ் பண்ணியிருந்தாலே அசால்ட்டா அதை தடுத்துருக்கலாம். இல்ல ஒரு லாட்டரி கேம் எடுத்துப்போம். வின் பண்ற நம்பரை கடற்கரை அந்த லாட்டரியில வைக்கவே இல்லைன்னா அதை ட்ரை பண்ண எல்லாருமே அன்லக்கி நம்ம சொல்லிட முடியாது. உங்க திறமை, ஸ்கில்ஸ், வெப்பன் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தாங்க நீங்க வேற லெவல்ல இந்த மேட்சை விளையாண்டு கோலும் போட்டீங்க. இது எதையுமே நம்ம லக்குன்னு சொல்லிட முடியாது. ஆனா உங்க மேட்சோட ஃபைனல் மொமெண்ட்ஸ், அந்த மொமெண்ட்ஸை பாருங்க. பாஜ்ரா கரெக்டா கோல் போட வந்துட்டு இருக்கான். 3 பேர் அவனை சுத்தி வளைக்கிறாங்க. அந்த மொமெண்ட்ல எல்லாருமே ஸ்லோ ஆயிட்டாங்க. ஆனா நம்பர் 15 அவன் ஸ்டாப் ஆகாம அவன் கோல் போடுற இடத்த போய் தடுக்க போனா. நம்பர் 1 15 ஃபாலோ பண்ணி கோலை எந்த இடத்துல நின்னா போட முடியும்னு சொல்லி பால் இருக்கிற இடத்துக்கு போனா. மற்ற எல்லாரும் அவங்க ஸ்பீடை ஸ்டாப் பண்ணி மொமெண்டம் கம்மி பண்ணப்போ இவங்க 2 பேர் மட்டும் தான் ஓடுனாங்க. வினிகோ சொல்லப்போ இதுக்கும் லக்குக்கும் என்ன சம்பந்தம் நம்ம ஹீரோ கேட்கறான். எக்ஸ்பீரியன்ஸ். நம்பர் 1 அதே இடத்துல நின்றுந்தான்னா பால் அவன் கிட்ட வந்திருக்கும் தான். ஆனா அவன் கோல் கிட்ட போறதுக்குள்ள அவனை எல்லாருமே சுத்தி வளைச்சிருப்பாங்க. ஸோ நம்பர் 1 ஸ்டாப் ஆகாம ஒருவேளை பால் அவன் கிட்ட வந்துச்சுன்னா எந்த இடத்துல நின்னா அவனால கோல் போட முடியும்னு அவனோட பொசிஷனிங்க அவன் கோல் பக்கத்துல வச்சுக்கிட்டான். மேபி அவன் கிட்ட பால் வராம கூட போயிருக்கலாம். அந்த மேட்ச் அப்படியே டோட்டலா சேஞ்ச் இருக்கலாம். அவங்க தோத்து கூட போயிருக்கலாம். லக்ல தான் அவன் வின் பண்ணான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஆனா லக்குங்கிறது சும்மா இருக்கிறதுனாலையும் எதையோ செய்யாம இருக்கிறதுனாலையும் அது நம்மள தேடி வந்துடாது. அதுக்கான ஆக்ஷன்ஸ் நம்ம எடுக்கணும். லேடி லக் உண்மையிலேயே யாருக்கு ரொம்பவே சாதகமா இருப்பாங்க தெரியுமா? அந்த லக்கோட பாதையில இருக்கிறவங்களுக்கு தான். நம்பர் 1 அந்த இடத்துல சும்மா நிக்கிறதுக்கு பதிலா ஒரு வேளை பால் வந்தா அவன் கோல் போடுறதுக்கு ரெடியா இருக்கணும்னு தன்னை பொசிஷனிங் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு ஃபேவரா நடந்துச்சு அப்படின்னு ஈகோ சொல்லவும் ஸோ அப்படின்னா இதுதான் நான் தோத்து போனதுக்கு ரீசன்ல. ஹே இது உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அந்த ஒரு மொமெண்ட்ல நான் உங்ககிட்ட தோத்துட்டேன் தான். லக்ல தான் நான் ஜெயிச்சேங்கிறது எனக்கு தெரியும். நான் எப்படி ஜெயிச்சேன்னு தெரிஞ்சுக்கிட்டது தான் நான் தோத்ததுக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்னு ரீன் சொல்லவும் ஸோ அப்படின்னா இவன் அதை ஏத்துக்கிட
சொல்லிடுறான். நான் ரென்க்கு ஈக்குவலா வந்துட்டேன்னு நினைச்சேன், அவனை ஒரு கட்டத்துல தோக்கடிச்சிட்டேன்னு கூட நினைச்சேன், ஆனா அது உண்மை இல்ல. இன்னும் அவன் எனக்கு 2 ஸ்டெப் முன்னாடி தான் இருக்கிறான். லக்குங்கிற ஒரு புது பீஸ் கிடைச்சிருக்கு, இதையும் நான் ஒர்க் அவுட் பண்ணணும். என்னாலும் சரி, கண்டிப்பா நான் அந்த ரென்னை பீட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சொன்ன மாதிரியே நீங்க எல்லாரும் செகண்ட் செலெக்ஷன்ல பாஸ் பண்ணதுனால உங்களோட தேர்ட் செலெக்ஷன் வேர்ல்டு டாப் 5 பிளேயர்ஸ் கூட நீங்க ட்ரைனிங் எடுக்க போறீங்க. இன்னும் 24 ஹவர்ஸ்ல அவங்க கூட உங்களுக்கு மேட்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஈகோ சொல்றான். இவங்க கூட முதல்ல அந்த 5 பேர் யாருன்னு பாக்குறாங்க. The sign of Royale, Adam Blake as free kicker, the freckly Pablo Cavasso, Dada Silva. இவங்க எல்லாருமே மிகப்பெரிய பிளேயர்ஸ், இவங்களை நம்ம மீட் பண்றதே ஒரு பெரிய விஷயம் அப்படி டாக்குமெண்ட்ஸ் சொல்லவும், எல்லா பிளேயர்ஸையும் நீ இப்படி மனப்பாடமா வச்சிருக்க அப்படின்னு ஜிம்பே கேட்கறான். வேர்ல்டு 5 கூட விளையாட போறோம், நாளைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஆமா, நடுவில் இருக்கிறவங்க பேர் என்னது அப்படின்னு பாச்சரா கேட்கறான். பிரெஞ்ச் லீகை சேர்ந்த ஜூலியன் 17 வயசுலயும் இவன் செலிபிரிட்டின்னு சொல்லவும், இவனுக்கும் ஏன் வயசு தான் ஆகுதான் நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, ரெயினுங்க நம்ம ஹீரோ கேட்கவும் அவன் ரொட்டீனுக்கு போயிருப்பான் பாச்சரா சொல்றான். ரெயின் மெடிடேஷன் அண்ட் யோகா பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அதையே காப்பி பண்றான். என்ன பண்ற அப்படின்னு ரெயின் கேட்கவும், உன்ன மாதிரியே பண்ற அப்படின்னா தான் உன்னை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மேபி நான் உன்கிட்ட அந்த மொமெண்ட்ல தோத்துருக்கலாம், ஆனா திரும்ப அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு ரெயின் சொல்லவும், ஆமா ரொம்ப நாளாவே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், உன் பிரதரை தோக்கடிக்கிறது தான் உன்னோட ஒரே கோல்னு சொன்னேன், உனக்கும் அவனுக்கும் பிரச்சனையான்னு கேட்கவும், எங்களோட ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் தான், பட் அவனை நான் தோக்கடிச்சதுக்கு அப்புறமா நாங்க ஒன்னு சேர்ந்துக்கிடுவோம் அப்படின்னு அவன் சொல்லவும், உன் கூட இருந்தா நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா ஒரு நாள் உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரெயின் சொல்லவும், நான் உன்னை விட ஒரு வயசு கூடடா, கொஞ்சமாச்சும் மரியாதை கூட அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த போஸ் யோகா மாதிரி தெரியலையே நம்ம ஹீரோ கேட்கவும், உன்னால என்ன எப்பவும் தோக்கடிக்க முடியாது, அதுதான் இந்த போஸ்னு ரெயின் சொல்லவும், என்னால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்றதுக்கு பேர்ல அவன் மேல சேர்த்து விழுந்துருக்கான். அந்த டைம்ல என்னோட கரியரே ஓவர்னு நினைச்சேன், ஆனா இப்போ நான் ப்ளூ லாக்ல இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இது ரெஸ்ட் எடுக்கிற நேரம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரைனிங்க்கு வந்தா. சிராமா அங்கதான் இருக்கிறான். நாளைக்கு வேர்ல்டு 5 கூட நம்ம மேட்ச் தூங்கலையா நம்ம ஹீரோ கேட்கவும், உனக்கு தூக்கம் வரலான்னு தானே நீ இங்க வந்திருக்க, எனக்குள்ள இருக்கிற மான்ஸ்டர் இப்போ என் கூட ஈகோயிஸ்டா இனிமே வின் பண்றது மட்டும்தான் என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்லி பாச்சரா சொல்லவும், ஆமாம் இவனோட மான்ஸ்டர் இவன் கூட இல்லைன்னு மென்ஷன் பண்ணல, கண்டிப்பாக நாளைக்கு மேட்ச்சில் நம்ம வின் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அடுத்த நாள் அந்த வேர்ல்டு 5 காமிக்கிறாங்க. அந்த டீம் இங்கிலீஷில் பேசிட்டு இருக்காங்கிறதுனால நம்ம ஹீரோ டீமுக்கு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே புரியல. சீக்கிரம் மேட்ச் முடிச்சுட்டு ஜப்பானோட நிறைய டூரிஸ்ட் பிளேஸை போய் சுற்றி பார்க்கணும்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஜிபே சொல்கிறான். டூரிஸ்ட் பிளேஸ் போகிறதுக்கு இது என்ன உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தெரியுது, சீரியஸாக விளையாடல தோத்துருவீங்க அப்படின்னு ரென் சொல்லவும், பொடி பைய துள்ளிட்டு வரான் அப்படின்னு நம்ம சொல்லவும், தோக்கடிச்சா அப்புறம் யார் பொடி பையன்னு தெரியும் அப்படின்னு ரென் சொல்லவும், சண்டை போடுறது நிறுத்துங்க, நீ ஈட்டஷியோட தம்பி தானே, உங்க அண்ணன் சூப்பராக விளையாடுவான், உங்ககிட்டயும் அதை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லவோ, ரென் கடுப்பாகிறான். நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ரெடியா நிற்கிறான். பாஜ்ரா இப்போ அவனோட ட்ரிப்ளிங் பவரை யூஸ் பண்ணி வேற லெவலில் கொண்டு போயிட்டு இருக்கான். அந்த வேர்ல்டு 5ல இருக்கிறவன் அசால்ட்டா பாஜ்ராவை பிடிச்சிடலாம்னு நினைச்சா அவனையே தாண்டி அவன் பாலை கொண்டு போயிருந்தான். பாஜ்ரா நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், என்கிட்ட பாஸ் பண்ண நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா புது வெர்ஷன் ஆஃப் பாஜ்ரா தனியாவே கோல் போடணும்னு போயிட்டு இருக்கிறதுனால அதுக்கு தகுந்தபடி நம்ம ஹீரோ வந்து தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறான். பாஜ்ரா நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், எங்க பாஸ் பண்ண நம்ம ஹீரோ பார்த்தா ஜூலியன் டக்குன்னு நம்ம ஹீரோ முன்னாடி வந்து தடுக்க வந்துருதான். பாஜ்ரா நம்ம ஹீரோவையும் தாண்டி ரென் கிட்ட பாஸ் பண்ணவோ ரென் டக்குன்னு கோல் போட்டுருதான். என்னோட குயிக்லிங் காம்போ மூவை யூஸ் பண்ணி 2 கோல் போட்டுட்டால நம்ம ஹீரோ பார்க்குறான். வேர்ல்டு 5 எதிர்த்து நம்ம ஒரு கோல் போட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்ஸ் ஹாப்பி ஆகிறான். பரவாயில்ல, அந்த பசங்க கிட்ட கொஞ்சம் திறமை இருக்கு அப்படின்னு வேர்ல்டு 5 நினைக்கிறாங்க. கண்டிப்பா நாங்க தோக்க மாட்டோம், அடுத்த கோல் என்னோட தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அடிஷனல் டைம் காமிக்கிறாங்க. பாரோ, நாகி, சிகிரி இவங்க 3 பேருக்குமே வேலை எதுவும் ஒழுங்கா ஓடல. அப்புறம் தான் யோசிச்சு பாக்குறாங்க, இவங்க 3 பேரையுமே நம்ம ஹீரோ தான் எப்பவோ கனெக்ட் பண்ணி பாத்துக்கிடுவான். ஈஸிக்கு என்ன தைரியம் தான் நம்மள தனியா தவிக்க விட்டு போயிருப்பா அப்படின்னு அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். அண்ட் நீங்க எதிர்பார்க்க நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.